ஹாய் ஹாய் ஹாய். என்ன சார், என்ன பிளான்? என்னடா நிவேதா, சாட்டர்டே நைட் என்ன பிளான்? லோஹித் ஏதோ இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல பேட் பாய் மில்லியனர்ஸ் ஆமே ஏதோ ஒரு சீரிஸ் சொன்னாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கா என்னப்பா அது? வாட் இஸ் தட்? சோ அந்த பார்க்கலாம்னு யோசிச்சிருக்கேன்டா. என்ன இது தெரியுமா? எனி ஐடியா? வேற யாராவது பாத்துட்டீங்களா? நான் கேள்விப்பட்டதே இல்ல சார். நான் பார்த்தேன் சார். அதுல வந்து கொஞ்சம் நிறைய இந்த ஃப்ராட் ரிலேட்டடாலாம் இருக்கு. பட் எனக்கு என்னவோ இட் இன்வால்வ்ஸ் a lot of management. ஸோ மேனேஜ்மெண்ட் எப்படி ஃப்ராட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல என்ன ஃப்ராட் இருக்கும் அப்படின்னு எனக்கு கிளியரா புரியல. எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாதுப்பா, நீங்க யாராதான் சொல்லணும். சார் நானும் அது பார்த்துட்டேன். பேட் பாய் பில்லியனர்ஸ் தானே, நானும் அது பார்த்துட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். ஆக்சுவலி நிறைய ஃப்ராட் அன்வர்த் பண்ணிருக்காங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங், வெரி குட். இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல வேற இருக்கு. நிவேதா, நீ கேட்ட கொஸ்டின் இஸ் a very interesting question. அதாவது ஃப்ராட் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட SA 240 எடுத்துன்னு வச்சுக்கோயேன், ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டிங் டு ஃப்ராட் இன் an audit of financial statements. SA 240 எடுத்தனா அவன் என்ன சொல்றான்னா, ஃப்ராடுங்கிறது ஒரு இன்டென்ஷனல் ஆக்ட். அது யார் வேணா பண்ணலாம் ரிலேட்டட் டு a company. It could be done by the management, it could be done by those charged with governance, it could be done by the employees, it could be done by the third parties. So யார் வேணா பண்ணலாம். இந்த ஒரே விஷயம் என்னன்னு கேட்டனா, அந்த ஒரு intent to do some unjust, to take some unjust advantage இருக்கணும். ஒரு illegal unjust advantage இருந்தா அது fraud தான். இல்ல ஸ்ரீராம், இப்போ நீ சொல்ற பாயிண்ட் ஓகே. எம்ப்ளாயீஸ் யூசுவலா ஃப்ராட் பண்ணுவாங்க, அதை நம்ம நிறைய கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். பட் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல எப்படி ஃப்ராட் பண்ண முடியும்? ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஃப்ராட் பண்ணதுக்கு நிறைய இருக்குடா. இட்ஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் டேக். ஏன் மேனேஜ்மெண்ட் ஃப்ராட் பண்ணணும், இல்லை எப்படி பண்ண முடியும்னு I'll come to that. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஆடிட்டரா நமக்கு வந்து ஃப்ராட் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் மேஜர். ஒன்னு வந்து உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஃப்ராட்னால வருதுன்னா that is most important to you. All the intentional material misstatements which occur in your financial statement due to fraudulent financial reporting, 1. 2, due to misappropriation of assets, 2. இது ரெண்டு தான் most important. இப்ப நீ கேக்குற क्वेश्चन வந்து more to do with fraudulent financial reporting. சோ நம்ம பேசின மாதிரி fraud அப்படிங்கிறது யார் வேணா பண்ணலாம். எம்ப்ளாயிஸோ, those charged with governance ஓ, மேனேஜ்மென்ட்டோ யார் வேணா பண்ணலாம். இங்க ஒரு பேசிக் क्वेश्चन comes into picture. மேனேஜ்மென்ட்க்கும் those charged with governance-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? Actually என்னன்னு கேட்டா, மேனேஜ்மென்ட் it could be your CFO, it could be the vice president marketing, it could be VP HR. இவங்க எல்லாம் managing the company. These are all part of management. Even your executive directors, இதெல்லாம் management. Those charged with governance is your corporate governance people, your board of directors, your audit committee, your nomination remuneration committee. இவங்க எல்லாம் வந்து those charged with governance. So இல்ல யார் வேணா பண்ணலாம். ஒரு fraudulent financial reporting அப்படிங்கிறது எதனால நடக்கும், or அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டனா, ஒரு விண்டோ ட்ரெஸ்ஸிங். சிம்பிள். உன்னோட புக்ஸ்ல வந்து உனக்கு ப்ராஃபிட் வந்து சே டியூரிங் தி இயர் 100 crores தான். பட் யூ வாண்ட் டு ஷோ யுவர் ப்ராஃபிட் ஹையர். அதுக்காக நீ என்னென்னலாம் பண்ணுவியோ, எதெல்லாம் இல்லாததெல்லாம் வாட் ஆல் யூல் ஷோ, what all you'll all the expenses you'll reduce, all the receipts you'll increase, all this comes under manipulation of accounts. The manipulation of accounts in our typical terms window dressing சொல்றோம். So manipulation of accounts பண்ண முடியும், and suppression of facts பண்ண முடியும். முக்கியமான facts suppress பண்ணிடுவாங்க management. Whenever they want to indulge in fraudulent reporting, ஒரு misrepresentation பண்ண முடியும். ஒரு intentional omission, ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு முக்கியமான provision ஒரு expense-க்கு நீ create பண்ணணும், அதை நீ அப்படியே omit பண்ணிட்டேனா அது ஒரு fraudulent. பார்த்தா இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு லைட்டா. கரெக்ட் சார். அங்க யா ரைட். அங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய அக்கவுண்ட்ஸ்ல நடந்தது. ஒன் ஆஃப் த மேஜர் அக்கவுண்ட்ஸ் வாஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் டிஃபால்கேஷன் ஆஃப் கேஷ். அது வந்து நமக்கு வந்து மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ்ல வரும். I'll just come to that. That's a very interesting topic to take. ஒரு நிமிஷம், டிஃபால்கேஷன் ஆஃப் கேஷ்னா கேள்விப்பட்டிருக்கேன், பட் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Sure. This is getting very interesting. I'll go one by one. So இப்போ நிவேதன் கேட்ட fraudulent reporting, ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி ஃப்ராட் பண்ண முடியும்? மேனேஜ்மெண்ட் வந்து we all should understand one thing, that ஒரு எம்ப்ளாயி ஃப்ராட் பண்றதை கண்டுபிடிக்கிறதை விட ஒரு மேனேஜ்மெண்ட் ஃப்ராட் பண்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா they have more access to internal controls. They can easily override internal controls. அவங்களுக்கு எல்லா மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எல்லா கம்பெனில இருக்கிற எல்லா சொஃபிஸ்டிகேஷனும் தெரியும். எங்கெங்கெல்லாம் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு, எதை தட்டினா எங்க ஃப்ராட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து கண்ட்ரோல்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் எப்படி ஓவர்ரைட் பண்ணுவாங்க வில் பி த நெக்ஸ்ட் ஐடியல் கொஸ்டின். அதுக்கு நிறைய இருக்கு. ஒன்று வந்து ரெக்கார்டிங் ஃபிக்டிஷியஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ், சம்பந்தமே இல்லாம ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறது, காம்ப்ளெக்ஸா டிரான்சாக்ஷன்ஸ்குள்ள என்டர் ஆகுது,
and then facts a voluntary suppress பண்றது auditor கிட்ட இருந்து. And then ஒரு சில accounting principles எல்லாம் உனக்கு வேண்டிய மாதிரி நீ accounting principles எடுத்துக்கிறது. For example, till now you have been going only in SLM mode of depreciation. But somehow you're based on your calculation you understand that WTV ல போனா இந்த வருஷம் எனக்கு heavy advantage இருக்கு அப்படின்னு. என்னோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஹெவியா கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி காமிக்க முடியும். ஸோ தட் டாக்ஸஸ் வந்து எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நான் டக்குன்னு இந்த பக்கத்துல நான் அந்த பக்கம் அப்படியே ஒரே தாண்டிடுறேன் எஸ்எல்எம்ல இருந்து WTVக்கு. இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்டால பண்ண முடியும். ஒரு சாதாரண எம்ப்ளாயியால இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ரெக்கார்ட்ஸே ஆல்டர் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஆடிட்டர் கிட்ட என்னெல்லாம் கீ ஃபேக்ட்ஸோ அதெல்லாம் சப்ரஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் திஸ் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் fraudulent financial reporting. all the frauds that we know of, இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அண்ட் மேனேஜ்மெண்ட் இப்படி தான் வந்து கண்ட்ரோல்ஸ் ஓவர் ரைட் பண்ணும். நெக்ஸ்ட் கமிங் டு மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். இப்போ விக்னேஷ் கேட்ட கொஸ்டினோ ஸ்ரீனி சார் கேட்ட கொஸ்டினோ மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ் தான். மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னும் பொழுது உங்ககிட்ட என்ன அசெட்ஸ் இருக்கோ அந்த அசெட்ஸை நீ மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்குள்ள ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்கு. அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸை வந்து அந்த கம்பெனியில இருக்கிற எம்ப்ளாயீஸோ மேனேஜ்மெண்ட்டோ இல்லாத அசெட்டை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இருக்கிற அசெட்டை இல்லாத மாதிரி வெளியில எடுத்துன்னு போயிடுறது, இதெல்லாம் வந்து மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டிபிக்கலி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கம்பெனி இருக்குப்பா, அந்த கம்பெனியில வந்து அசெட் வாங்கணும். இந்த அசெட் வாங்குறதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் காஸ்ட் ஆஃப் தி அசெட், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரி இருக்கு. மார்க்கெட் காஸ்ட் ஆஃப் தி மெஷினரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 60 லட்சம் ரூபா. அதிகத்திலையும் அதிகபட்சம் நீ போய் பார்த்தனா 65 lakhs மேக்ஸிமம் இந்த மெஷினரி கிடைக்கும். இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா வாலண்டரியா ஒரு ரிலேட்டட் பார்ட்டி கிட்டே போய் வாங்குது. ஒரு ரிலேட்டட் பார்ட்டி கிட்டே இருந்து இந்த டிரான்சாக்ஷனை போய் வாங்கி இந்த அசெட்டை வந்து ஒரு 85 lakhs 90 lakhsக்கு இந்த அசெட்டை வந்து ஹெவியா காஸ்ட் கொடுத்து வாங்குறாங்க. ஓகேவா? திஸ் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் இந்த விதத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் என்ன வருதோ அது யுவர் டிஃபால்கேட்டிங். இந்த இடத்துல யூ ஆர் இன்ஃப்ளேட்டிங் யுவர் பேமெண்ட்ஸ் அண்ட் இந்த பேமெண்ட்ஸ் அல்டிமேட்டா யாருக்கு போகும்னா இந்த டிரான்சாக்ஷனை யார் ஆரம்பிச்சானோ அவனுக்கு போகும். சிம்பிளா சொல்றேன், ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனிக்குள்ள வந்து ஏகப்பட்ட அசெட்ஸ் இருக்கு. ஒரு அசெட் எடுத்துன்னு ஒருத்தன் வெளில ஓடிடுறான்ப்பா. அது எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியும்? ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன்னா அந்த கம்பெனில இருந்து யார் வெளியில எதை எடுத்துன்னு போனாலும் ஒரு ரிட்டர்னபிள் கேட் பாஸ், நான் ரிட்டர்னபிள் கேட் பாஸ் போடணும். அங்க செக்யூரிட்டி பர்சன் உட்காந்து ஐயா நீங்க எதை எடுத்துன்னு போறீங்க அப்படின்னு பார்த்து அதை நோட் பண்ணிக்கணும். அதை பண்ணலன்னா யாருக்குமே எந்த அசெட் வெளியில போகுதுன்னே தெரியாது. எல்லா அசெட்ஸுமே டேக் ஆயிருக்கணும். இந்த அசெட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இயர் ஆன் இயரோ குவார்டர் ஆன் குவார்டரோ ஹாஃப் இயர் வைஸோ கம்பெனியோட பாலிசி பேஸ் பண்ணி நடக்கணும். இதெல்லாம் நடக்கலன்னா உனக்கு எப்படி தெரியும் தட் அசெட்ஸ் இருக்கு இல்ல அப்படிங்கிறது? இதெல்லாம் தான் வந்து டிஃபால்கேஷன் ஆஃப் அசெட்ஸ் நடக்கிறதுக்கான காரணம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா டிஃபால்கேஷன் ஆஃப் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் கூட்ஸ். மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் கூட்ஸ்னா என்ன? இன்வென்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜெனரல் ஸ்டோர்ஸ்லயோ அல்லது அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர்ஸ் பிளேஸ்ல என்னென்னலாம் வந்து ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்கை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா வெளில போலாம்னா, யார் வேணா எதை வேணா எடுத்துன்னு வெளில போலாம். அண்ட் ஸ்டோர்ஸ்க்கு உள்ள என்ன கூட்ஸ் வந்தது, வெளில என்ன கூட்ஸ் போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல், ஒரு செக்யூரிட்டி இன்வெர்ட் வேணும். அதெல்லாம் இல்லைன்னா ஆல் திஸ் கேன் கம் இன் ஃப்ரீலி, கோ அவுட் ஃப்ரீலி. அண்ட் வாங்கவே வாங்காத இல்லவே இல்லாத கேஷ் கூட இல்லவே இல்லாத அசெட் கூட உள்ள வரா மாதிரி வெளில போற மாதிரிலாம் நீ காமிக்கலாம். அது எப்படி காட்டுவ? ஃபேக்கா ஒரு PO ப்ரொடியூஸ் பண்ணுவ, ஃபேக்கா ஒரு அசெட் வந்த மாதிரி இல்லாத ஒரு இன்வாய்ஸ் நீயே ப்ரொடியூஸ் பண்ணுவ. ஸோ இதுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் எங்க வரும் அப்படின்னு கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஷுட் பி சப்போர்ட்டட் பை அ பர்ச்சேஸ் ரெக்வசிஷன். அந்த பர்ச்சேஸ் ரெக்வசிஷன்ல இருந்து ஒரு PO கிரியேட் ஆகும். தட் இஸ் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர். இதுதான் அசெட், நான் இவங்க கிட்டே இருந்து வாங்க போறேன்றதுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர். அசெட் உள்ள வரும்பொழுது அதுக்கு ஒரு டெலிவரி சலான் வரணும். அண்ட் அசெட் உள்ள வந்தோடனே அது எந்த யூசரோ அவன் வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணிருக்கணும். அசெட் உள்ள வரும்பொழுது இட் ஷுட் பி சப்போர்ட்டட் பை an invoice. அந்த இன்வாய்ஸ்ல செக்யூரிட்டி சீல் இருக்கணும். அண்ட் அசெட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு GRN போட்டுக்கணும். தட் இஸ் கூட்ஸ் ரெசீட் நோட், சேயிங் தட் நான் இந்த அசெட்டை ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரெசீட் நோட் இருக்கணும். இது எல்லாம் இருந்தாதான் உனக்கு உள்ள ஒரு அசெட் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபே. இல்ல ஏதாவது ஒரு லெக் மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த அசெட் வரவே வராம ஒரு இன்வாய்ஸ்க்கு, ஒரு ஃபேக் இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா நீ ஒரு பேமெண்ட் பண்ண முடியும். அது அசெட்டா இருக்கலாம், கூட்ஸா இருக்கலாம். So this is with respect to misappropriation of assets or goods. So Vignesh, coming to your question on defalcation of cash. Cash defalcation அப்படிங்கிறது ரெண்டு மேஜர் திங்ஸ்ல நடக்கும், or மூணு மேஜர் திங்ஸ்ல நடக்கும். ஒன்னு வந்து when you are inflating your cash payments, இல்லவே இல்லாத ஒரு cash payment ஒரு fake voucher, ஒரு fake payment voucher போட்டு you are paying. Srini sir, coming to your question on Satyam, exactly what happened there was ghost employees. So who are ghost employees? ஒரு எம்ப்ளாயி இல்லவே இல்ல,
ஆனா நீ அவனுக்கு salary மட்டும் பே பண்ணிட்டே இருக்க. அது எப்படி பே பண்ணுவ? அது எப்படியும் பே பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு எம்ப்ளாயிக்கு இல்லவே இல்லாத ஒரு எம்ப்ளாயிக்கு கேஷ் பேமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. அது போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மொத்த கேஷும் வேற எவனோ ஒருத்தன் அந்த பக்கத்துல இருந்து ஹீஸ் லூட்டிங் அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கு நீ எப்படி செக் பண்ணுவ? A very interesting question. Okay, fictitious employees, ghost employees இருக்காங்களா இல்லையான்றதை நீ எப்படி கண்டுபிடிப்ப? எல்லா எம்ப்ளாய்க்கும் ஒரு எம்ப்ளாயி ஐடி ஜெனரேட் ஆயிருக்கணும். ஐடி கார்டு. எந்த கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல இருக்கிற எம்ப்ளாயிஸ், எந்த கம்பெனியுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற பீரியட்ல கேஷ் பேமெண்ட்ஸே முதல்ல என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீ கேஷ் பேமெண்ட்ஸ் பண்றனா இட் மீன்ஸ் தட் யூ ஆர் நாட் ப்ராப்பர்லி ரூட்டிங் த்ரூ யுவர் ஸ்டாச்சுட்டரி ரெமிட்டன்சஸ் லைக் யுவர் ESI, PF, TDS. இதெல்லாம் நீ வந்து வேவ் ஆஃப் இதெல்லாம் நீ வந்து டு கெட் அவே வித் தட் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப காஷியஸா இருக்கணும். அண்ட் இந்த கோஸ்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எல்லா எம்ப்ளாய்க்கும் ஒரு அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் இருக்கும். வெரி சிம்பிளி இன்னைக்கு இருக்கிற டைம்ல பயோமெட்ரிக் இருக்கும். ஸோ பயோமெட்ரிக் பஞ்ச் நீ எவனுக்குலாம் salary பே பண்ணிருக்கியோ அவன் எல்லாருக்கும் பயோமெட்ரிக் பஞ்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீ பார்க்கணும். அண்ட் உன்னோட பயோமெட்ரிக் மெஷின் யூனிக் பஞ்சஸ் தான் எடுத்துக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரே பஞ்ச் 2 தடவை போட முடியுமா, ஒரே பர்சனோட ஃபிங்கர் பிரிண்ட் 2 தடவை இருக்க முடியுமா அப்படிங்கறத நீ பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வேஸ் ஆஃப் செக்கிங் கோஸ்ட் எம்ப்ளாயிஸ். So coming back to inflating cash payments. The inflating cash payments nala enna Nivaethan 1 minute, I'll just finish it. Inflating cash payments nala enna aguna illada ஒரு பேமெண்ட்ட பண்றது and இந்த மாதிரி fictitious employees க்கு பே பண்றது. அவன் actually உனக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பான். அந்த டிஸ்கவுண்ட்ட வந்து நீ வந்து புக் மூலமா ரூட் பண்ணாம நான் டோட்டலா அவனுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டேன்ற மாதிரி காமிச்சு பேலன்ஸை நீ எடுத்துக்கிறது. and then petty cashல ஆகாத எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பெட்டி கேஷ் எக்ஸ்பென்ஸா போட்டு ரேண்டமா போட்டு இது பண்றது. பூஜா எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயி ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். அகர்பத்தி வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்த கம்பெனி எல்லாம் இருக்கு, அதுவும் ஒரே ஒரு அகர்பத்தி டப்பா வாங்குறதுக்கு. சோ அதனால இதெல்லாம் வந்து இன்ஃப்ளேட்டிங் கேஷ் பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கமிங் டு கேஷ் ரெசீட்ஸை வந்து சப்ரஸ் பண்றது. உனக்கு வர வேண்டிய காசை நீ சப்ரஸ் பண்ற மாதிரி நீ காமிக்கிற. புக்ஸ்ல வந்து உனக்கு வந்து 10,000 ரூபாய் வந்திருக்க இடத்துல நீ 1000 ரூபாய் தான் வந்திருக்க மாதிரி காமிக்கிற. சோ பேலன்ஸ் 9,000 ரூபாய் நீ அடிக்கிற. வெரி சிம்பிள். இந்த கான்செப்ட் பேரு வந்து டீமிங் அண்ட் லேடிங்னு பேரு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இன் எனி கம்பெனி இந்த ஃப்ராட் பண்றக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பான் டிபிக்கலி. என்ன பண்ணுவான்னா, ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து அகைன்ஸ்ட் தட் பார்ட்டி டியூஸ் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த பார்ட்டி நீட்டா பே பண்ணிருப்பான். இவனுக்கு என்னன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு தேவைப்படும் for whatever his personal expenses be. அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவான், அந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வேற ஒரு செகண்ட் பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட் வரும்பொழுது அந்த பார்ட்டியோட ரிசீட்டை எடுத்து இந்த பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணுவான். சோ இப்ப செகண்ட் பார்ட்டிக்கு வந்து பேயபிள் காமிக்கும் லெட்ஜர். அப்ப என்ன பண்ணுவான், நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டி பேமெண்ட் பண்ணும்பொழுது அந்த பார்ட்டிக்கு வந்து ரிசீவ் பண்ண மாதிரி அந்த பார்ட்டிக்கு செகண்ட் பார்ட்டி காட்டுவான். இப்படி போயிட்டே இருக்கும். ஒன் ஃபைன் டே அவன் மாட்டுவான். ஆனா அது மாட்டுறது ஆடிட்டர் கையில தான் இருக்கு, நம்மளோட கண்ட்ரோல்ஸ் கையில தான் இருக்கு. மாட்டாமலே கூட போலாம் இஃப் தி அமௌண்ட் இஸ் வெரி ட்ரிவியல் ஆர் சாம்பிள்ஸ்ல மாட்டல, இஃப் இட் இஸ் இம்மெட்டீரியல், இதெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. திஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் டீமிங் அண்ட் லேடிங். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து புக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு சில லெட்ஜர்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப லாங் பெண்டிங்கா அவன் கொடுத்துருக்க மாட்டான் காசு. நம்ம வந்து பேட் டெட்ஸ்ல போட்டிருப்போம். இந்த பேட் டெட்ஸ்க்கு அகைன்ஸ்டா சில டைம்ஸ் கேஷ் ரிசீட்ஸ் வரும். அப்போ எக்ஸாக்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப காஷியஸா பார்க்கணும். அதே மாதிரி நீ லாங் பெண்டிங் அந்த பேட் டெட்ஸ்க்கு அகைன்ஸ்டா வர்ற ரிசீட்ஸை நீ எக்ஸாக்டா மேட்ச் பண்ணும். அது எப்படி மேட்ச் பண்ணுவேன்னா வெரி சிம்பிள். உன்னோட பிஆர்எஸ் பண்ணும்பொழுது இட் வில் கெட் டாலிட். பிகாஸ் அது பேங்க்ல வந்திருந்ததுன்னா நீ பிஆர்எஸ் கரெக்டா பண்ணனா இட் வில் கெட் ட்ராக். சரி, பேங்க்ல வரல, கேஷ்ல வந்திருக்கு, அது எப்படி எனக்கு தெரியும்? சர்ப்ரைஸ் கேஷ் வெரிஃபிகேஷன் ஆன் அண்ட் ஆஃப் நம்ம ஒரு பீரியாடிக் இன்டர்வல்ஸ் சர்ப்ரைஸ் கேஷ் வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது யூ வில் கெட் டு நோ தட். அண்ட் another thing is அவன் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இப்போ another thing is suppressing cash receipts, டிஸ்கவுண்ட்ஸ் இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இருக்கிற டிஸ்கவுண்ட்ஸ் இல்லாத மாதிரி காமிக்கிறது. சோ டிஸ்கவுண்ட்ஸ்ல பயங்கரமா ப்ளே பண்ணுவாங்க. கேஷ் சேல்ஸை மொத்தமா புக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணாத பொழுது என்ன ஆகும்னா, the cash which has to come into the books gets away. Though the cash comes, it gets into the pocket of the guy who is fraudulent there. இதுதான் வந்து overall view of fraudulent financial reporting and misappropriation of assets. Yeah, Nivaethan. இல்ல, I wanted to share another very interesting incident, very similar to the Satyam scandal, but Satyam scandal was more sophisticated.
ரொம்ப ப்ரொஃபஷனலா பயங்கரமா பண்ணுது. இது யூஎஸ்ல நடந்துச்சு. அங்க வந்து இந்த பேஜஸ் வந்து ரோடு ஒர்க் பண்றதுக்குலாம் வருவாங்க. ஸோ அப்போ வந்து தேர் யூஸ் டு பி லாட் ஆஃப் கோஸ்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கேஷ்ல தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. டெய்லி அவங்க ஒர்க் பண்றதை பேஸ் பண்ணி கேஷ்ல பே பண்ணுவாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த கான்ட்ராக்டர் வந்து நிறைய சைன்ஸ் அவங்களே போட்டு 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 நிறைய கேஷ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வரணும் டு அவாய்ட் தீஸ் கோஸ்ட் எம்ப்ளாயிஸ். ஜஸ்ட் ஒரு 10 பேர் தான் அங்கே ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஆனா 40 பேர் ஒர்க் பண்ண மாதிரி சைன் போட்டு கேஷ் எடுத்திருப்பாங்க. பட் the சத்யம் கேஸ் as you said பயோமெட்ரிக்லாம் இருந்தும் it was sophisticatedly done. Right. When someone decides to do a fraud, it is done in any way. I'll tell you one more thing. So now very natural question comes. As an auditor, எப்படி மேனேஜ்மெண்ட் ஃப்ராடுக்கும் நார்மல் ஃப்ராடுக்கும் எம்ப்ளாயி ஃப்ராடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு மேனேஜ்மெண்ட் ஃப்ராடை ஒரு ஆடிட்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். As I told you, because the perpetrator or the person who indulges in fraud, அவன் ரொம்ப டாப் லெவல். நீ அவ்வளவு ஈஸியா அவனை போய் சட்டை பிடிக்க முடியாது. என்னையா ஏதோ ஏமாத்திட்டா அப்படிலாம் நீ போய் கேட்க முடியாது. ஒரு எம்ப்ளாயினா யூ கேன் டைரக்ட்லி கொஸ்டின் ஆர் அவனோட சுப்பீரியர்னு போலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் தி டாப். அவனே தப்பு பண்ணும்போது that is one thing. Second thing is, அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா there is a very natural question as to for so ஒரு ஆடிட்டரா இருந்தா நான் தான் ஃப்ராட வந்து கண்டுபிடிக்கணுமா, ஃப்ராட் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா, கம்பெனில எவன் ஃப்ராட் பண்ணாலும் நான் தான் அதுக்கு வந்து அதோட ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னா கிடையவே கிடையாது. Please be informed that prevention and detection of fraud அப்படிங்கிறது it is a primary responsibility. It rests with the management and those charged with governance. So auditor responsibility அது கிடையாது. அப்புறம் where does auditor's role come into play? As a statutory auditor, you need to take reasonable assurance. You need to have that reasonable assurance that the financial statements which I'm producing is free from material misstatements, whether it could be on account of fraud or on account of error. அது என்ன ஃப்ராடுக்கும் எரருக்கும் டிஃபரன்ஸ்னு கேட்டேன்னா இன்டென்ஷன் மட்டும் தான். ஃப்ராடுங்கிறது இன்டென்ஷனலா தப்பு பண்றது, தெரிஞ்சு பண்றது. எரருங்கிறது தெரியாம பண்றது. ஸ்ரீராம், ஜஸ்ட் சாரி ஃபார் இன்டரப்டிங். இத மாதிரி நீ இப்ப ஆடிட்டர் வந்து ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மிஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, ரீசனபிள் அஷூரன்ஸ், அதெல்லாம் புரியுது. பிராக்டிகலா பார்க்கும்போது எல்லாமே சேம், எல்லாமே நேச்சுரலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த ஆடிட்டருக்கு வந்து என்ன பாசிபிலிட்டி, ஹவ் வில் ஹி ஃபைண்ட் தி ஃப்ராட்? அது கொஞ்சம் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷூர். இப்போ ஒரு கம்பெனில வந்து ஃப்ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ராட் இருக்குன்னா அது வந்து ஒரு 4-5 ரீசன்ஸ்னால தான் உனக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி உனக்கு தெரியும். ஒரு ஸ்பார்க் கிளிக் ஆகும். ஸ்பார்க்ன்ற வேர்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல. ஓகே, ஒரு ஸ்பார்க் வரும். ஸோ ஒன்று வந்து உன்னோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்ல எங்கேயோ டிஸ்கிரபன்சி இருக்கிறத நீ கிளீனா கண்டுபிடிச்சிடுற. பச்சையா தெரியுது உனக்கு, எங்கேயோ ஏமாத்திருக்காங்க, ஏதோ ஊழல் பண்ணிருக்கான். ஸோ டிஸ்கிரபன்சிஸ் இன் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அது எப்படி இருக்கலாம், எப்படி எல்லாம் வந்து டிஸ்கிரபன்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சைன் பண்ணும்பொழுது அந்த சிஎஃப்ஓ கிட்ட போய் அந்த இது பண்ணுவான், பேர் என்ன, அந்த ஆடிட்டர் சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சார் லாஸ்ட் அந்த ஜர்னல் என்ட்ரி மட்டும் ப்ளீஸ் போட்டுருங்க அப்படின்பா. ஸோ அதெல்லாம் வந்து உனக்கு லாஸ்ட் மினிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் என்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க். அண்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்ல வந்து டிஸ்கிரபன்சிஸ் இருக்குன்னா உனக்கு நேச்சுரலா தெரியுமே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் யூ வவுச் ஃபார், அது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸே இல்லாம இருக்கிற சில டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆடிட்டருக்கு வந்து சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடிட்டருக்கு வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். உனக்கு இப்போ இந்த கம்பெனில வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஏதோ இருக்கலாமோ அப்படின்னு வந்து சில விசில் ப்ளோயிங் கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். ஆர் உனக்கு வந்து பை யோர் வியூ ஆஃப் நியூஸ், நீ நியூஸ் அதிகமா பாக்குற அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற இந்த கம்பெனிஸ்ல வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. Whereas if your company, for example, you are doing a banking company, இந்த வருஷம் எல்லா பேங்கிங் கம்பெனியுமே ஹெவி NPAs, ஹெவி நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ ஏகப்பட்ட ப்ரொவிஷன் எல்லாம் போட்டுருக்கணும். உன் கம்பெனி வந்து புக் வந்து ரொம்ப கிளீனா ரெக்கார்ட்ஸ் காமிக்கிறான், உன்னோட பேங்க் வந்து கிளீனா ரெக்கார்ட்ஸ் காமிக்கிறா, சரிங்க எனக்கெல்லாம் பெருசா NPAs எல்லாம் இல்லவே இல்லை, பக்காவா பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்றான்னா there could be something. You need to dig very very deep into it. So discrepancies in accounting records is a very very major thing. Next thing வந்து உனக்கு missing evidence. Okay, missing evidence. So whatever the party says, the auditee says, if there is a missing evidence for all that, for example he says, sir recently நமக்கு ஒரு land இருக்கு சார், இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், சூப்பரா இருக்கு land, அது வந்து 25 crores நீங்க அசெட்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். சரி சார், land டாக்குமெண்ட் காமிங்க, பட்டா காமிங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் காமிங்க, டீடு காமிங்க, அதெல்லாம் நீ கேக்குற. அதெல்லாம் சார் நீங்க போட்டுக்கோங்க சார், அது இன்னும் டீடு மட்டும் அவர் சைன் பண்ணல, நல்ல நாள்னு இன்னும் சைன் பண்ணல, அடுத்த வருஷம் பண்ணிடுவாரு, ஃபர்ஸ்ட் வீக்லயே பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு, இப்போதைக்கு நீங்க போட்டுக்கோங்கன்னு சொல்றான்னா there is some missing evidence. Okay, there is some major thing that is missing,
and you cannot do it. It will become a material misstatement in your books. அதே மாதிரி வந்து large amount of இப்போ for example lot of your credit are showing debit balance, lot of your customers showing credit balance, lot of advances which is received from customers, lot of advances paid to creditors. இதெல்லாம் வந்து ரொம்ப உனக்கு வெரி வெரி ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ். இதெல்லாமே உனக்கு தெரியும் எங்கேயோ ஒரு எவிடன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா நிறைய கம்பெனிஸ்ல இயர் எண்ட்ல வந்து ஏகப்பட்ட பேமெண்ட்ஸ் பண்ண மாதிரி காமிப்பாங்க, ஒரு ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் பண்ண மாதிரி ஹெவியா வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி அடுத்த வருஷம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு எல்லா ப்ரொவிஷன் ரிவர்ஸ் பண்ணுவாங்க. சார் எதுக்கு சார் கிரியேட் பண்ணீங்கன்னா, சார் நம்ம இன்கம் டாக்ஸ்ல பே பண்ண மாட்டோம், அது சரி புக்ல ப்ராஃபிட் காமிச்சு அப்படி பண்ணலாம்னு பார்த்தா மேட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படிமா. ஸோ உனக்கு மேட்டும் இருக்கு இன்கம் டாக்ஸும் இருக்கு, எதுலையுமே மாட்டாம நீட்டா வந்து புக்ல லாஸ் காமிச்சாலும் பரவாயில்ல டாக்ஸ் கட்டிடவே கூடாது அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில பேர் அடுத்த வருஷம் ஜூலைல ஆகஸ்ட்ல வர ரெசிப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்பயே புக் பண்ணிப்பாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி. உனக்கு இப்ப அதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. சோ இந்த எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ல உனக்கு ஒரு சேல்ஸ் காமிக்கிற, ஒரு டர்ன் ஓவர் காமிக்கிற, வேற உன்னோட புக்ஸ்ல வந்து வேற ஒரு டர்ன் ஓவர் காமிக்கிற, எங்கேயோ வந்து சப்ரஸ் பண்ற, ஆனா எல்லாமே டாக்ஸபிள், எங்கேயோ உனக்கு பிரச்சனை வருது இல்ல. சோ இது வந்து ரெண்டு. மூணாவது என்னன்னு பார்த்தேன்னா ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ராட் எங்க நடக்கும்னா, ஆடிட்டரோட ஆடிட்டிக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது எப்படின்னு கேட்டேன்னா, இப்ப நம்ம போவோம் ஆடிட்டுக்கு, இந்த ஆடிட் நேச்சுரலா உனக்கு ஒரு மாசம் டைம் எடுக்கும், பட் ப்ரெஷர் பண்ணுவான், சார் கரெக்டா 1 வீக்ல முடிச்சு, அப்படியே ஹரிபரி பண்ணுவான், அவனால முடிக்கவே முடியாது. உனக்கு எந்த கீ டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க மாட்டான், எல்லா டாக்குமெண்ட்ஸும் லாஸ்ட் மினிட் 11th hourல கொடுப்பான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது as an auditor. அண்ட் உனக்கு வந்து கீ டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டான். நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல பார்த்து டைரக்டா பேசணும் அப்படின்னு சொல்ற மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டான். சார் வெளியூர் போயிருக்காருன்றான், கொரோனால எவன்டா ஃபிளைட் விடுறானாலும் போயிருக்கான்றான். சோ ஒரு ஆடிட்டி ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது உனக்கு எங்கேயோ நீங்க ஏதோ டபாய்க்கிறானுங்க, எங்கேயோ கோல் விட்டுருக்கானுங்க தெரியும். இந்த மிஸ்லேனியஸ் அக்கவுண்ட் ஒரு அக்கவுண்ட் இருக்கு தெரியுமா, அதுக்கு கடைசி வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. கரெக்ட். ஆக்சுவலி நீ நம்ம பாக்குறோம்ல, எக்ஸாம்ல மட்டும் தான் நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ணி டாலி பண்ண ட்ரை பண்ணுவோம். நிறைய கம்பெனி ஜென்யூனா அதை பண்றானுங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் சார் 11th புக்ல நான் படிச்சிருக்கேன் சார்மா கேட்டா. சோ அந்த மாதிரி. அதனால அண்ட் இதை தவிர மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னா, உனக்கு வந்து அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படியே டக்குன்னு மாத்திட்டே இருக்கிறது, அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸை மாத்துறது, அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது. சில ஐ மீன் பிசினஸோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நிறைய உனக்கு புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஐ மீன் பிசினஸ் மேனோட ப்ரொப்ரைட்டரோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நிறைய புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தனா உனக்கு பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ராட் தெரியும். பட் மோர் இன்ட்ரெஸ்டிங் இஸ் எதனால ஃப்ராட் பண்றாங்க அப்படின்றது. இந்த ஃபேக்டர் as to why fraud is being done, அதுக்கு மேஜரா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 மோட்டிவ் தான் இருக்கும். இன்டென்ஷன் ஃபார் ஃப்ராட்னு பார்த்தா ஒரு 2-3 தான் இருக்கும். ஒன்னு வந்து ஒரு சரியான ஒரு இன்சென்டிவ் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதனால ஃப்ராட் பண்ணுவான். ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ராடுலன்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு எதனால ப்ரெஷர்ல பண்ணுவானா, இப்போ கொரோனா போது எல்லா கம்பெனியுமே ஹெவியா அடி வாங்கிருக்கு, எல்லா ஷேர்ஸுமே வச்சு, என் ஷேர்ஸ் மட்டும் நான் வந்து இப்போ வந்து பயங்கரமா ஹை பண்ணும் அப்படின்றதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன், இல்லாத சேல்ஸ் இருக்கிற, ஐ மீன் இப்போ எனக்கு என்னென்னலாம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஆல் மை ஸ்டாக்ஸ் ஆர் ஃபாலிங், many of my shareholders are going out, my private equity in கம்பெனில எவன்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கானோ அவன்லாம் क्वेश्चन கேக்குறான், யோ என்னையா இவ்ளோ நெகட்டிவா இருக்கு எபிட்டா, என்னையா பாட் நெகட்டிவ்ல போகுதுன்னு கேக்குறான். அதே மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி சேஞ்ச் வரும், ஒரு ப்ராடக்ட் obsolescence வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ரன்னிங் அ கேமரா கம்பெனி அண்ட் இப்போ போன்ஸ் வந்ததுல எல்லாமே மாறி போச்சு, கேமரா, மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாமே போன்ஸ்லயே வந்துச்சு. பட் யூ ஆர் ரன்னிங் அ கேமரா கம்பெனி and you are under heavy pressure to show a good profit. அப்ப நீ என்ன பண்ணுவ, fraudulent financial reporting பண்ணி தான் ஆவ. சோ இதெல்லாம் ரீசன்ஸ் ஃபார், இதெல்லாம் பிரஷர் இருக்கும். ஒரு எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தனா என்னென்னலாம் பிரஷர் இருக்கும். இப்போ கொரோனா போது லே ஆஃப் நடக்குது, யோ கம்பெனி எல்லாம் மூடிடுவாங்கயா அப்படின்னு வரும். எல்லா எம்ப்ளாயும் பயப்படுறான், ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்லே பயப்படுறாங்க, என்னென்ன அசெட் கிடைக்குதோ கையில கிடைக்கிறதா எடுத்து போட்டுன்னு போ, நாளையில இருந்து லாக்டவுன் அப்படின்னு எல்லாம் எடுத்துன்னு போட்டுன்னு போயிட்டானா அங்க ஒரு பிரஷர் இருக்கு. சிமிலர்லி இந்த வருஷம் வந்து போனஸ் கிடையாது, இன்சென்டிவ் கிடையாது, ஹைக் கிடையாது, என்ன பண்ணுவ, சரி கம்பெனி லேப்டாப்பை இதே மாதிரி இருக்க வேற ஒரு லேப்டாப் வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடு, நடக்கலாம்ல. இதெல்லாம் வந்து பிரஷர்ஸ் ஃபார் வை இட் ஆல் குட் ஹேப்பன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தேன்னா, இவ்வளவு நாள் வந்து சர்வீஸ் டாக்ஸ் இருந்தது, இப்போ ஜிஎஸ்டி வந்துடுச்சு. யோ ஜிஎஸ்டி வந்திருக்கியா, இதுல ஏதாவது ஒண்ணு புதுசா ஏதாவது ஒண்ணு கலப்பி விடியா, அப்படி பண்ணி விடியா அப்படின்னு ஒரு புதுசா வந்திருக்கிற ஒரு இது யாருக்குமே புரியாது. இப்ப இண்டேஸ் வந்திருக்கு,
இண்டேஸ் படி பார்த்தேன்னா ரெண்ட் அப்படின்ற ஒரே ஒரு லெட்ஜரே அதுல இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நீ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா காட்டுவ, கொஞ்சம் டெப்ரிசியேஷனா காட்டுவ, கொஞ்சமா ரெண்டா காட்டுவ. இதெல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்க்கே இன்னும் புரியல. இண்டேஸ் 116 எல்லாம் காமிச்சு முடியா, ஏதோ பண்ணு, எவனுக்குமே புரியல, பண்ணி விடு நடு அப்படின்னு ஒரு குழப்பத்தை பண்றது. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், உனக்கு ஏகப்பட்ட ரிலேட்டட் பார்ட்டிஸ் இருக்கு, ஒரு 100 ரிலேட்டட் பார்ட்டி இருக்கு. ஆடிட்டர் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஆயிடும். போட்டு விடு, ஒரு ரிலேட்டட் பார்ட்டில போட்டு விடு அப்படின்னு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்ல இல்லாம மத்த பிரைஸ்ல பண்றது. இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு அசெட் மிஸ்அப்ராப்ரியேஷன் எப்படி பண்ணுவ? இத்ரூண்டு நீ ஒரு மெடிக்கல் கம்பெனிக்கு போனா இத்ரூண்டு இது இருக்கும், கேத்தீட்டர்ஸ் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் அதோட மொத்த சைஸ். கேத்தீட்டர்ஸும் வாங்க, ப்ரோப்ஸும் வாங்க, சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா வேல்யூ பார்த்தோன்னா 10 லட்சம் 15 லட்சம் ஹெவி வேல்யூவா இருக்கும். எடுத்து பாக்கெட்ல போட்டு போனா ஒண்ணுமே தெரியாது ஒருத்தனுக்கும். எத்தனை கம்பெனில ஃப்ரிஸ்க் பண்றான் எம்ப்ளாயிஸ், அங்க இன்டர்னல் கண்ட்ரோல் என்னன்னா வெளில போற எம்ப்ளாயிஸை ஃப்ரிஸ்க் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறது நம்மளே யோசிச்சிருப்போம்ல. நோக்கியா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஃபேக்டரி திறக்கணும் அப்படின்னா உடனே அங்க வேலை செய்யற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் ஒரு 4 போனை பாக்கெட்ல போட்டு எடுத்துன்னு வந்துரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தேன்னா ஆட்டிடியூட். இவங்க எல்லாம் எப்பயுமே இப்படிதான் பாஸ் அப்படின்ற மாதிரி. சில கம்பெனி எல்லாம் பார்த்தா எப்பயுமே செபில வந்து ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிகிட்டே இருப்பான். எப்பயுமே ஆடிட்டரோட ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே இருக்கும். சில கம்பெனிஸ் எப்பயுமே எம்ப்ளாயிஸை நம்பவே மாட்டான், சில எம்ப்ளாயிஸ் எப்பயுமே கம்பெனிஸை நம்பவே மாட்டான். இந்த கம்பெனிஸ்ல எப்பயுமே ஹெவியா ட்ரேட் யூனியன்ஸ் பிளே பண்ணும். இதெல்லாம் வந்து ஆட்டிடியூட். இதெல்லாம் கம்பெனியோட ஆட்டிடியூட். கம்பெனி வந்து இன்டர்னல் ஆடிட் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறானோ அது பெருசா மதிக்கவே மாட்டான். கொடுக்குற பீஸுக்கு ஏதோ கொடுக்குறான் 10 பேப்பர் அப்படின்னு ஏதோ யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேப்பர் மாதிரி பார்த்துட்டு சைன் வாங்கிட்டு தூக்கி போட்டுருவான். அதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்? அதெல்லாம் ஆட்டிடியூட். இதெல்லாம் வந்து all this creates the situation for you to do a fraud. இதுதான் நம்ம வந்து risk factors related to fraud னு சொல்றோம். So ஸ்ரீராம், ஃப்ராட்லாம் இப்போ வந்துட்டு எப்படி எல்லாம் பண்ண முடியும்? யூ எக்ஸ்ப்ளோர்ட் ஆல் த பாசிபிலிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வாட் ஆர் த நெக்ஸ்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ஆடிட்டர் டு report to a proper authority? Okay, Shriram, before that, yes, Balaji, I have a question. Why do auditors have a fight with the management? See, easily as you say, auditors are not very much responsible for finding frauds. It is the management responsibility to find the frauds. So abdi irukumbodhu, why do always there is a hiccup between the auditors and the management? Auditor can very well take an exit door stating that I have done the audit from my side. I decline to comment actually. Being an auditor myself and all of us, on behalf of all of us, there is no hiccup between management and auditor. ஒரே விஷயம், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்னா ஏன் பயம் கேட்டனா, ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் ஒரு ஃப்ராட கண்டுபிடிக்கிறான், ஒரு ஃப்ராட அன்அர்த் பண்றானா, அவன் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சொல்லுவான், சார் இந்த மாதிரி ஃப்ராட் நடக்குது சார், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சார் அப்படின்றான். ஒரு ஸ்டாட் ஆடிட்டர் என்ன பண்ணுவான்? He is not reporting to the management, he is reporting to the owners of the company, to the shareholders. அவன் என்ன பண்ணுவான்? அவன் தன்னோட ரிப்போர்ட்ல வந்து குவாலிஃபை பண்ணுவான். அவன் குவாலிஃபை பண்றானா பயம் வருமா இல்லையா? அப்ப மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவான்? இவனுக்கு ரொம்ப டேட்டா கொடுத்தா தானே குவாலிஃபை பண்ணுவ. நான் சொல்றது தப்பான மேனேஜ்மெண்ட் பத்தி, ஃப்ராட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல இருக்க மேனேஜ்மெண்ட் பத்தி. டேட்டா கொடுத்தா தானே பண்ணுவ, உனக்கு நான் எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தரேன், எல்லாமே தரேன், ஆனா லாஸ்ட் மினிட்ல தரேன் அப்படின்பா. என்னால ஓப்பனே பண்ண முடியாத ஃபைலா கொடுக்குறது. நாளைக்கு சைன் பண்ண போறோம்னா இன்னைக்கு நைட் 11 மணிக்கு முக்கியமான டேட்டா எல்லாம் அனுப்புறது, அண்ட் நாளைக்கு ப்ரெஷரும் பண்றது, சைன் பண்ணுன்னு. அதுதான். சோ அதனாலதான் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்றேன். Lohith, yeah, back to you. Yeah. So இப்போ we explored all the possibilities of fraud and all those things. இப்போ as an auditor, how we are supposed to report it to the concerned authorities? Right. Reporting to the concerned authorities na, there are only 2 types of reporting overall in fraud வரைக்கும். First reporting வந்து central government. Okay, இப்போ நீ ஒரு fraud வந்து கண்டுபிடிக்கிற, an auditor has got sufficient reason to believe that there is some fraud which is happening in the company. அவன் suspect பண்றான். ஓகேவா? And he feels that this amount, it involves the amount of fraud, it involves or it could involve less than 1 crore approximately அப்படின்னு நினைக்கிறான்னா ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, he should report to the board of directors or the audit committee. ஆடிட் கமிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணும். ரிப்போர்ட் பண்ண உடனே ஆடிட் கமிட்டிக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பாஸ், நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ஃப்ராட்ல வந்து இதுதான் நேச்சர் ஆஃப் ஃப்ராட், இதுதான் அமௌண்ட் இன்வால்வ் இன் ஃப்ராட், இதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃப்ராட்,
இதுதான் பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் ஃப்ராட் அப்படின்னு நீ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கோ ஆடிட் கமிட்டிக்கோ கொடுத்துடுற. அவங்களுக்கு நீ ஒரு 45 நாள் டைம் கொடு. நீ எப்ப சொல்லுவ அவங்களுக்குன்னா, உனக்கு இமீடியட்டா தெரிஞ்சோடனே கடகடன் காலைல வெந்நீர் ஊத்துன மாதிரி சொல்லணும். ஏன்னா நீ ஒரு ஆடிட்டர், உன் கம்பெனில ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, கடகடன் சொல்லுவ. ஸோ 2 days, 48 மணி நேரம் தான் உனக்கு டைம், 2 days டைம். ரிப்போர்ட் டு தி போர்டு. போர்டு வந்து அதுல வந்து he should respond to it. Okay, the board will respond to it saying that okay, இந்த மாதிரி வந்து ஒரு fraud இருந்திருக்குன்னு. And இது என்ன ஆகும்னு கேட்டனா, the board should disclose in its board's report. As part of annual report, board's reportல வந்து board should disclose saying that இந்த மாதிரி ஒரு fraud நடந்திருக்கு, இதான் அதோட amount, இதான் அதோட description, இதான் parties involved. If in case அந்த fraud நீ வந்து இது clear பண்ணல அப்படினா இதான் வந்து parties involved, remedial action எடுத்துட்ட அப்படினா this is a remedial action that you have taken அப்படினு report பண்ணோம். In the board's report, this is for items which is lesser than 1 crore. Which is greater than 1 crore na straight வந்து நாட்டாம to பங்காளி, பங்காளி to நாட்டாம. So this is a case where you directly report to central government. In the case la கூட நீ என்ன பண்ணுவ அப்படினு கேட்டனா, first you will go to the board of directors or audit committee. ஒரு 2 நாளைக்கு உனக்கு தெரிஞ்ச 2 நாளைக்குள்ள உங்களுக்கு போய் சொல்லிடுவ. உங்களுக்கு 45 நாள் டைம் கொடுப்ப, asking for the reason on why this happened. உங்களோட explanation கொடுங்கன்னு. அவங்க உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்பிளனேஷனை வாங்கி நீ என்ன கொடுத்த, அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க, இதுல உன்னோட ஃபைனல் ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படிங்கறத மொத்தமா ஒரு 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 டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை ஃபார்ம் ADT4 ஃபார்மேட்ல நீ வந்து யூ வில் சென்ட் இட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் within 15 days of management's response. In case management ரெஸ்பாண்டே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, 45 நாள் டைம் கொடுக்குற ரெஸ்பாண்டே பண்ணலன்னா you take it up. You tell them, you go to central government within 15 days. After the end of that 45 days, you tell the central government, boss, I gave this report to the management. The management did not come back. இதுதான் நான் management கொடுத்த நோட், இதுதான் இங்க fraud நடந்திருக்கு அப்படிங்கறது you will report it to central government. இது வந்து central government reporting. This comes under section 143(12) of Companies Act. Okay, this is Companies Act disclosure. Next one என்னது அப்படினு கேட்டனா, கேரோல என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டனா, கேரோ 2016 இருக்கு. சோ கேரோ 2016ல என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி this is a fraud which is identified and which is noticed and which is reported. இங்க நீ வந்து you will not tell about whatever you suspect. இங்க நீ ஆக்சுவலா என்ன நோட்டீஸ் பண்ணிருக்க, என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்க, என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்க அப்படிங்கறத மட்டும் தான் போடுவேன். ஒரே விஷயம் என்னன்னா, not only stat auditor has got the responsibility to report this fraud, even your cost auditor, even your secretarial auditor has also got this responsibility. Carol என்ன பண்ணுதுன்னா, this is a fraud which was noticed, I mean identified and noticed and reported during the year, and this is the nature and the amount involved அப்படினு சொல்லிடுவேன். அதே ஜி சார் கேரோ 20ல பொசிஷன் மாறுது. actually கேரோ 20ல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, same reporting comes. So you will also tell this is the fraud which is noticed during the period, which is reported during the period. This is the nature and amount அப்படினு சொல்றோம். இது 16ல இருந்தே வருது. 20ல எக்ஸ்ட்ராவா என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, you also tell that you also tell as to which are all the disclosures, either whether the auditor has disclosed anything to the central, has reported anything to the central government in form ADT4. அந்த மாதிரி ஏதாவது frauds report பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதையும் நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம செக்ஷன் 177 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து விசில் ப்ளோயர் மெக்கானிசம் பத்தி வருது இல்லையா, அதுல உங்களுக்கு விசில் ப்ளோயர் கிட்ட இருந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறதையும் you need to tell, and what is the action taken அப்படிங்கறதையும் கேரோ 2020ல you need to include it. Nice. Yes sir, so this is one. Right, so the final take would be, ஒருவேளை நான் வந்து ஒரு ஃப்ராட கண்டுபிடிச்சிடுறேன் as an auditor, என்ன வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரிப்போர்ட்டே பண்ண விட மாட்டேங்கிறது. மேனேஜ்மெண்ட் என்ன சப்ரஸ் பண்ணுது, நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் வந்து இப்போ எல்லா மேனேஜ்மெண்ட்டும் உங்களை வந்து இது பண்ண விடாது. சம் எக்ஸ்டர்னல் பிரஷர் வருது. யூ ஆர் இன் an exceptional position where you are not able to express or qualify the report. அப்ப என்ன பண்ணுவீங்க? You need to take a call. You need to discuss the legal and professional possibilities. உங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ, அந்த ஆடிட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் ஆடிட்டர் டிஸ்கஸ் பண்ணணும். அதை பண்ணிட்டு இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் நான் வித்ட்ரா பண்ணலாம்னு நினைக்கிறேன், அண்ட் இதுதான் வந்து எக்ஸாக்ட் ரீசன் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லணும். நான் வித்ட்ரா பண்ணட்டுமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் you need to discuss that. That is one. Second thing, in case நீங்க withdraw பண்றீங்க அப்படிங்கிறது அப்படினா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் கிளியரா வந்து டாக்குமெண்ட் பண்ணி எக்ஸாக்ட்டா வச்சிருக்கணும். And appropriate level of management, those charged with governance, அவங்களுக்கும் you need to clearly specify that, boss, I am withdrawing from my position mainly on account of this one,
இதுதான் என்னோட ரீசன், இதுதான் இந்த நேச்சர் ஆஃப் தி ஃப்ராட் which I suspect, இதுதான் ரீசன் அப்படிங்கறத கிளியரா கொடுத்துட்டு we can withdraw from the engagement. So இதான் on frauds. Fantastic. Super. சூப்பர். மணி ஹைஸ் கூட பார்க்கலாம்டா. நம்ம ஃப்ராட்ஸ் பத்தி பார்க்கறோம்னா இதெல்லாம் வந்து அது எம்ப்ளாயி ஃப்ராட்லாம் இல்ல, ஜெனரல் ஃப்ராட். அது பாலாஜி நீ கூட பண்ணலாம். மணி ஹைஸ் நீ பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். பார்க்கலாம். குயிக்கா ஒரு சொல்லிட்டே இருந்தான் few seconds. பாலாஜி ஒன்னு சொன்னார்ல, இந்த மாதிரி எதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆடிட்டருக்கும் பிரச்சனை வரணும், வாட் a big take. இந்த ஓகே, பட் ஜெனரலா வந்து பாலாஜி ப்ராசஸ் ஆடிட்ஸ்னு வரச்சு, as long as I know, ஒரு ஆடிட்டர் வந்து டெஃபினெட்லி he has to take it up. ஏன் அப்படின்னா if he does not do it, ஆர் அங்க நடக்கிற இஷ்யூஸை வந்து அவர் ஹைலைட் பண்ணி வெளில கொண்டாம இருந்தா அதனால என்ன ஆகும்? வாட்ஸ் த பிக் டீல்? மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டசில் அப்படின்னா சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராசஸ் படி நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நான் இப்போ என் வெண்டர்ஸ்லாம் 10 நாள்ல பேமெண்ட் கொடுத்துருவேன், அது மாதிரி டிலே பண்ண மாட்டேன்னு. நான் டிலே பண்றேன், அப்ப ஏன் ஆர்டர் கேள்வி கேட்கணும்? வாட் இஸ் பிக் டீல்? வாட் இஸ் இஸ் செட்டட் டு ஆஸ்க் மீ அப்படின்னா, இப்போ வெண்டர் நான் டிலே பண்ண என்ன ஆகும்னா என் கம்பெனி பத்தி வெளில இருக்கிற குட்வில் போகும். குட்வில் போக ஆரம்பிச்சிருந்தா எனக்கு நாளைக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லா வராது. அங்க கொடுக்கவே மாட்டாங்கப்பா, அவங்க சப்ளை பண்ணாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த இஷ்யூஸை டஸ்ட் வரதான் வரும். ஆல்ரெடி அப்போ டஃப் ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். ஜஸ்ட் டு ஹைலைட் இட் ப்ராசஸ் படி போனா. சூப்பர். ஓகே ஷினி சார், ஆக்சுவலி ஒரு ரெக்வெஸ்ட் சார். இந்த ஐடி பத்தி நம்ம நிறைய பாக்குறோம்ல, ஆடிட் அதெல்லாம் பாக்குறோம், நம்ம ரெகுலர் ஆடிட்ஸ் பாக்குறோம். பட் ஐடி ஆடிட்ஸ் ஆக்சுவலி எப்படி சார் நடக்கும்? ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட்ல ஆடிட் எப்படி நடக்கும்? அத பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லணும். டெஃபினட்டா அது ப்ராபபிலி ஒரு டாபிக் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. சீரியஸா ஐசிஏல என்ன பண்றாங்கன்னா they taken efforts now. இப்போ உங்களுக்குலாம் வந்து இந்த ஐ திங்க் உங்களுக்குலாம் இப்போ ரிலவெண்டா இருக்காது. இப்போ ப்ராபபிலி பண்றவங்க நிறைய பேருக்கு இந்த ஐடிடி அட்வான்ஸ் ஐடிடி கோர்சஸ் நடத்துறாங்க ஐசிஏல. அதுல வந்து ஆட்டோமேட்டட் ஆடிட்ஸ் பத்தி they are taking one topic or they are covering tool how to go about automated audit அப்படின்றதையும் கவர் பண்றாங்க. ஓகே சார், இந்த கோவிட் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா நீட் ஆஃப் தி ஹார்னு சொல்ல வந்தேன். இல்ல இது கோவிட் டைமுக்கு இல்ல, இன் ஜெனரலே வந்து சில எக்ஸெப்ஷன் இது தேவையா இருக்கு. நான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு சொல்றேன். we'll discuss about that. we'll discuss that in a next video sir. Definitely. Okay, ஒரு செப்பரேட் செஷனே வச்சுக்கலாம் ஜாலியா. sure, fine, ரைட். சரி பாலாஜி, thanks ஸ்ரீராம், நைஸ், நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்ரீராம். Thank you ஸ்ரீராம், சூப்பர். தேங்க்ஸ் மச்சான். சரி, போய் பிக் பாஸ் பார்க்கலாம். ஓகே boss